சில பேர் கூப்பிடாம வீட்டுக்குள்ள வந்துடுறான். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பிசாசனுடைய கான்செப்ட் என்ன? ஆவிக்குரிய சபைக்கு போகக்கூடாது, ஒரு மேய்ப்பன் கீழே அடங்கி இருக்க கூடாது, உன் சிந்தையை செதற வைக்கணும். அப்ப வசனம் போட்டிருக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கை. தீர்க்க தரிசனம் இருக்கு, அதை பத்தி நான் பேசல, கள்ள காரியத்தை குறித்து பேசுறேன். ஓவர் அட்வான்டேஜ், சூனோமியால் தமிழ் வேதத்தில் போட்டிருக்கு, அவளை குறிச்சு போட்டிருக்கு கணம் பொருந்திய ஸ்திரீ. என்ன போட்டிருக்கு? அவ எலிசாவின் வரத்தை பார்க்கல, எலிசா லைஃப் வர தரத்தை பார்த்தா. வரம் வேற, தரம் வேற. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வரம் வேற, தரம் வேற. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த ராத்திரி நேரத்தில் சபையே முழங்கால் படிடும் போது தேவன் உன் தரன் மேல் கையை வைக்கிறார், தேவன் உன் மேய்ப்பன் கரத்தை வைக்கிறார். போதும். எல்லார்கிட்டையும் தலையை கொடுத்த உன் கதை கந்தலாயிடும். ஜாக்கிரதை. தலையை பத்திரமா வச்சுக்கணும். பக்கத்தில் பார்த்து தலை பத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். எது பாம்பு குட்டி எது ஆட்டுக்குட்டின்னு தெரியணும். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, திரள் கூட்டம் வருது. அந்த திரள் கூட்டத்தில் இயேசு வராரு, சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. எது ஆட்டுக்குட்டி எது சர்பக்குட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளலாம், வருகையில் போயிடலாம். ஹல்லேலூயா. அம்மா, வருகையில் போனோன்னா தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம், சபையோடு உள்ள ஒரு ஐக்கியம், வசனத்தோடு உள்ள ஐக்கியம், உன் ஊழியனோடு உள்ள ஒரு ஐக்கியம். ஹல்லேலூயா. சபை டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களை மறுரூபமாக்குகிற ஒரு இடம்.